தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழகத்தில் பொதுவெளியில் விளம்பர பேனர்கள் அமைக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளன. ஆனால் யாரிடமும் அனுமதி பெறாமல் சென்னையில் இரவோடு இரவாக விளம்பர பேனர் வைத்து விடுவதாக கூறப்படுகிறது. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருங்களத்தூர், பீர்க்கன்காரணை, வாணியங்குளம் பகுதியில் இதுபோன்று பாதுகாப்பின்றி அமைக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் மதுரவாயில் மேம்பாலம் மீதும் விளம்பர பலகை ஆக்கிரமித்துள்ளன. சிலர் புறம்போக்கு இடத்தில் அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்து பிரம்மாண்ட ராட்சத பேனர்கள் வைத்துள்ளனர். பல இடங்களில் பேனர் வைக்கும் இரும்பு குழாய்கள் சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் கழன்று விழும் அபாயத்தில் உள்ளன. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இவை அனைத்தையும் அகற்ற தாம்பரம் 33வது வார்டு திமுக கவுன்சிலர் சுரேஷ் தாம்பரம் மாநகராட்சி கமிஷனரிடம் புகார் அளித்துள்ளார். ராட்சத விளம்பர பேனர்கள்லாம் ஜிஎஸ்ஓடு ஒட்டி இருக்க பகுதியிலாம் வச்சிருக்காங்க. இப்போ கோடை மழையில கூட பெரிய காற்று ஒன்று அடிச்சுது. அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அடித்த காற்றுல ஒரு பேனரை கிழிஞ்சு ரொம்ப தொங்குற அளவு ரொம்ப அன்சேஃப்டி இல்லாமல் இருந்தது. நம்ம பார்த்துட்டு பப்ளிக் என்ன சார் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நானே ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் போகிற மாதிரி போய் பார்த்தோம். போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசு நிலத்தில், அரசு புறம்போக்கு இடத்துல, ஹைவேஸ் இடத்துல அனுமதி இல்லாமல் சட்டத்துக்கு புறம்பாக வச்சிருக்கிறாங்க பேனர் தெரிய வந்தது. அப்போ இங்கே ரொம்ப டீப்பாக உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச பேனர் அந்த இதை எல்லாம் துரு பிடிச்சிட்டு சாஞ்சி உழற மாதிரி இருக்குது. விழுந்துச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அது தொடர்ந்து இது ஜிஎஸ்டியோட ஃபுல்லாக கிழக்கு பக்கம் இருக்கிற பெரிய பெரிய ராட்சத பேனர்லாம் அகற்றணும், முறை இல்லாமல் அனுமதி இல்லாமல் வச்சுருக்காங்க. அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாநகராட்சி ஆணையர் அவர்களிடம் மனு ஒன்று கொடுத்துட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். கண்டிப்பாக நான் இதை எடுத்துட்டு உறுதிக்கு சொன்னார். ஆனால் கீழே இருக்க அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது மெத்தனை எது ஓடி பார்க்குறாங்க, பார்த்துட்டு போகிறாங்க, சொல்கிறாங்க, எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பாலச்சந்தர் ஐஏஎஸ் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அவரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன், எல்லாத்தையும் முற்றிலும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் மாநகராட்சிக்கும் பல லட்சக்கணக்கான வருவாய் இழப்பு, பொதுமக்களுக்கும் உயிருக்கே ஒரு பயமான சூழ்நிலை. எப்போ விழுமோ, அப்படி காத்தடிச்சு விழுமோ அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் தொடர்ந்து இது மாதிரி வச்சிருக்க பேனர்கள்லாம் முற்றிலுமாக அகற்றணும்னு சொல்லி கோரிக்கை சொல்லியிருக்கோம். பேனர் மாற்ற வரவங்க எந்தவித சேஃப்டியே இல்லாமல் விடிகாலையில் வருவாங்க. நம்மளே பார்க்கும்போது என்ன ஒரு சேஃப்டி இல்லாமல் கடகடன்னு ஏறுறாங்க. திடீர்னு விழுந்தா என்ன ஆகும், அந்த மாதிரி அந்த இது பயமே இல்லாமல் ஏறிடுறாங்க, சேஃப்டியும் இல்லாமல் ஏறிடுறாங்க. விடிகாலையில் வராங்க, ஏறிடுறாங்க, பர்மிஷனும் இல்லை, எதுவுமே இல்லை. அதிகாரிகளும் காலையில் இருக்கவும் மாட்டாங்க. 4 மணி 5 மணிக்கு யாரும் இல்லாத டைமில் டக்குன்னு ஏற்றிட்டு போயிடுறாங்க. இது அதிகாரி தான் கண்காணிக்கணும், யார் போடுறா வரான்னு கண்காணிக்கணும், அனுமதி இருக்குதா இல்லைன்னு பார்க்கணும். எதுவும் பார்க்குறதும் இல்லை. ஆனால் இந்த முறை கடுமையாக காற்று மழைலாம் எப்போ வருது போகுதுன்னு சொல்ல முடியல. அதனால் உடனடியாக அந்த பேனர்லாம் அகற்றணும்னு சொல்லி இன்னும் கடுமையான ஒரு எச்சரிக்கையோடு சொல்லியிருக்கிறோம். ஐஏஎஸ் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம். அவர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. இதை விட போகிறதில்ல. கண்டிப்பாக இது அடுத்த கட்டம் விடலைன்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு முறையாக எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை நாங்கள் பார்க்க போகிறோம். தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் 33வது வார்டு